வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் குளோபல் டிவி ஊடாக நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்தியுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. இலங்கைக்கு ஆதரவு வழங்கும் அமெரிக்காவின் தீர்மானம் தொடர்பில் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை நாளை. நாட்டில் இனிமேலும் ஆயுத போராட்டம் இடம்பெறக்கூடாது என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். கொட்டதெனியாவ சிறுமியின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரின் கணினியை ஆய்வுக்குட்படுத்த நடவடிக்கை. வடக்கு மார்க்கத்தின் ரயில் சேவைகள் பாதிப்பு. 24 வருடங்களுக்கு பின்னர் ரக்பி உலகக்கிண்ண போட்டி ஒன்றில் ஜப்பானுக்கு வெற்றி. இலங்கைக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்காவின் தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளிடம் நாளை கருத்துக்கள் கேட்டறியப்பட உள்ளன. ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ள பிரதிநிதிகளிடம் அமெரிக்க தீர்மானத்தின் பிரதிகள் கையளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினால் கொண்டுவரப்படவுள்ள தீர்மானத்தில் 26 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜெனீவா மனித உரிமைகள் விசாரணை அறிக்கை தொடர்பில் இலங்கை வெளியிட்டுள்ள சாதகமான பதிலை அமெரிக்கா தமது தீர்மானத்தில் வரவேற்றுள்ளது. பக்கசார்பற்ற மனித உரிமை விசாரணை, நீதியை நிலைநிறுத்துவதற்கான பொறிமுறை மற்றும் காணாமற் போனவர்கள் தொடர்பில் ஆழமாக ஆராய்வதற்காக இலங்கை அரசாங்கம் முன்வைத்துள்ள யோசனை ஆகியவற்றுக்கு அமெரிக்கா பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான சட்ட மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறும் அமெரிக்கா யோசனை முன்வைத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்கும் சட்டத்தை வலுப்படுத்துமாறும் அமெரிக்கா தமது தீர்மானத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறும் சிவில் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக ராணுவ பிரசன்னத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த வேண்டும் என்ற யோசனையும் அமெரிக்காவின் தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள் உள்ளிட்ட இலங்கையர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் அமெரிக்கா தமது தீர்மானத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காணாமற் போதலை தடுப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கு இலங்கை கொண்டுள்ள கரிசனையையும் அமெரிக்கா வரவேற்றுள்ளது. காணாமற் போனவர்கள் தொடர்பில் சட்ட பாதுகாப்பை வழங்குமாறும் மனித உரிமை மீறல் தொடர்பிலான முறைப்பாட்டு அறிக்கைகளை பாதுகாப்பதற்கான திட்டத்தை உருவாக்குமாறும் இலங்கையிலும் அமெரிக்கா கோரியுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட்டுள்ள விதம் மற்றும் இலங்கையின் மனித உரிமை நிலையின் மேம்பாடு தொடர்பில் ஐநாவின் 33வது கூட்டத்தொடரில் மீளாய்வு செய்ய வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சர்வதேச மட்டத்திலான கலந்துரையாடலை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கையின் நடவடிக்கைகள் குறித்து அறிவதற்காக ஜெனீவாவில் உள்ள சுதந்திர ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரியவுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். சர்வதேச கலப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிப்பது தொடர்பிலான விடயம் மாத்திரமே இந்த தீர்மானத்தில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விடயமாகும். ஏனைய விடயங்கள் பொதுவாக இணங்கக்கூடியவை. நாளை முக்கிய கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் பேரவையின் அங்கத்துவ நாடுகளின் ஆதரவை பெற்றுக் கொள்வது குறித்து இதன்போது ஆராயப்படவுள்ளது. இலங்கை அரசாங்கம் நாளை இந்த தீர்மானம் தொடர்பில் வெளியிடவுள்ள கருத்து மிகவும் முக்கியமானது. அங்கத்துவ நாடுகள் மத்தியில் இலங்கை அரசாங்கம் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஆகவே பேரவையில் உள்ள அநேகமான நாடுகள் இலங்கையில் அனாவசியமான திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு தயாரில்லை என்ற விடயமே தெரிய வருகின்றது. இந்த தீர்மானம் தொடர்பில் குறிப்பாக வாக்கெடுப்பு இடம்பெறாது. இலங்கை தொடர்பில் தற்போது வாக்கெடுப்புக்கு செல்ல எந்த ஒரு நாடும் விரும்பவில்லை. ஆகவே இணக்கப்பாட்டிற்கு அமைவான தீர்மானம் ஒன்று வரலாம். அது தொடர்பில் 24ஆம் தேதியே அறிய முடியும். இந்த விடயம் நாளை தீர்மானிக்கப்படவுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கை அரசாங்கம் எடுக்கும் நிலைப்பாட்டிற்கு அமையவே தீர்மானத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயத்தின் போது சர்வதேசத்துடனான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாபாபேவர்தன மாத்திரையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். நாம் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் கூட்டமைப்பின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன கூறினார். யுத்தத்தில் செயற்பட்டவர்கள் நாங்கள். அவர்களின் பெயர்களை பலி கொடுக்காது அவர்களின் பெயர்களை அகற்றுவதற்கான இயலுமை கிடைத்துள்ளது.
இந்த ஜெனீவா அறிக்கையில் யாருடைய பேரும் கிடையாது. மஹிந்த ராஜபக்ஷவின் பேர் கூட கிடையாது. கோட்டாபய ராஜபக்ஷவின் பேரும் கிடையாது. ராணுவ பிரதானிகளின் பெயர்களும் கிடையாது. தவறொன்று இழைக்கப்பட்டுள்ளது. விசாரணை ஒன்றை நடத்துமாறு கூறப்படுகின்றது. ஜனாதிபதி இம்முறை செல்லும் போது அதனை சரி செய்து கொள்வார். இம்முறை ஜெனீவாவிற்கு சென்றவுடன் 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அவர் அங்கிருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு தேவையான விதத்தில் அதனை செய்து கொள்வார். அந்த நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் இனிமேலும் ஆயுத போராட்டம் இடம்பெறக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய சமாதான நிலைமை ஏற்படுவதற்கு முன்பதாக 30 வருட காலமாக ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்றது. அதை நாங்கள் துப்புரவாக மறந்து போகக்கூடிய ஒரு விடயம். அந்த ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு சில பல நியாயங்கள் இருந்தன. பல அநீதிகள் நடைபெற்றன. இளைஞர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பல்கலைக்கழக அனுமதியில் பாரபட்சம் இருந்தது. தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சமமான அடிப்படையில் தெரிவு செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அவ்விதமான ஒரு நிலைமையில் தான் ஒரு ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு ஆயுத போராட்டம் இனிமேல் இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது. அதை நாங்கள் ஒருவரும் விரும்பவில்லை. அது மக்கள் எல்லோருக்கும் பொருத்தமானது அல்ல. நாட்டுக்கு பெரும் கேடை ஏற்படுத்தக்கூடியது. அதை நாங்கள் முழுமையாக நிராகரிக்க வேண்டும். ஆனால் அதை நாங்கள் முழுமையாக நிராகரிப்பதாக இருந்தால் நாட்டில் நீதி, சமத்துவம், மனித உரிமைகள் பேணி பாதுகாக்கப்பட்டு இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். தகவலின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அந்த காரணத்தை நிமித்தம் சிங்கப்பூர் இன்றைக்கு உலகத்தில் பெரும் செல்வாக்கை பெற்ற ஒரு நாடாக திகழ்ந்து வருகிறது. அமிதமான ஒரு அந்தஸ்தை இலங்கையை பெறலாம். இலங்கையை பெறுவதற்கு போதிய வளங்கள் இலங்கையில் இருக்கின்றன. மறுபடியாக அவற்றை எல்லாம் பயன்படுத்த வேண்டியது இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கடமை, மக்களுடைய கடமை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடைய தலைமையின் கீழ் அது பேணி பாதுகாக்கப்படும். தேசிய பிரச்சனை தீர்க்கப்படும். நிரந்தரமான முறையில், நியாயமான முறையில், அதன் அடிப்படையில் இந்த நாட்டில் சமத்துவம் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை போயிருக்கிறது. மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் வடமாகாண சபை அமைச்சர் பு ஐங்கரநேசன் மற்றும் கிழக்கு மாகாண அமைச்சர் கே துரைராஜசிங்கம் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். வடக்கு மாகாண சபையில் ஜெனீவா பிரேரணை தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. சர்வதேச விசாரணை கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இது சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல எந்த சந்தர்ப்பத்திலும். உண்மையில் நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு ஆளாகின நாங்கள் போர் குற்றங்கள் புரிந்த ஒரு அரசாங்கம் இன்றும் நிலைத்திருக்கின்றது. வெவ்வேறு காலங்களில் அந்த குற்றங்களை அவர்கள் நிகழ்த்தினாலும் கூட அதே குற்றதாரிகள் தான், அதே போரை தொடுத்தவர்கள் தான் இன்று கைகோர்த்து தேசிய அரசாங்கம் என்ற போர்வையில் வந்து இருக்கின்றார்கள். சட்டத்திலே சொல்லுவார்கள், மனங்களின் சந்திப்பு தான் இணக்க ஏற்பாட்டுக்கான அழுத்தத்தை கொடுப்பது, அறிகுறியை கொடுப்பது. ஆகவே எங்களை பேரினவாதம் எந்த அளவுக்கு நசித்தது, எந்த அளவுக்கு எங்களை உருக்குலைத்தது, எந்த அளவுக்கு எங்களை அடையாளம் இல்லாதவர்களாக ஆக்க நினைத்தது என்கின்ற வரலாறை எல்லாம் மனதிலே பதித்துக் கொண்டாலும் கூட அந்த பேரினவாதத்தோடு சேர்ந்துதான் எங்களுடைய சம உரிமையை இந்த நாட்டிலே நிலைநாட்டிட முடியும் என்கின்ற தத்துவத்திலே இருந்து நாம் அசைந்துவிடக் கூடாது. எங்களுடைய தலைமை சரியான பொருள் கோடலை செய்து கொண்டிருக்கிறது. வருகின்ற விடயங்களுக்கெல்லாம் எங்களுடைய தலைமை கொடுக்கின்ற பொருள் கோடல்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த பொருள் கோடலுக்கு இணங்க எங்களுடைய மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அரசியல் தலைமைகளுக்கு, குறிப்பாக கூறப்போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு உண்டு. கொட்டதெனியாவு சிறுமி படுகொலை தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள 17 வயது சந்தேக நபரின் கணினியின் தரவுகள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படுவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். சியா சதோமி என்ற சிறுமியின் படுகொலை விசாரணைகள் தொடர்பில் நியூஸ் போஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளது. சிறுமியின் பெற்றோர் போலீஸ் விசாரணைகளுக்கு சென்று மீண்டும் வீட்டுக்கு அதிகாலை 2 மணிக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் இந்த காட்சிகளை நாம் பதிவு செய்தோம். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් එන්න කියලා තිබ්බ 9 වෙනකොට උදේ 4 විතර තමයි ගෙදරින් ගියේ. මේ දැන් තමයි ආවේ. පුළුවන් තරම් ඉක්මනට මේ අපරාධකාරයව අල්ලලා දෙන්න කියලා තමයි ජනාධිපතිතුමාගෙනුයි පොලිස් ප්‍රධානතුමාගෙනුයි ඉල්ලා හිටින්නේ.
சிறுமி சேயா சடோமியின் படுகொலைக்கு எதிராக மக்களின் எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. குளியாப்பிட்டிய பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாடுகளை அடுத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சேயா சடோமியின் படுகொலையை வெளிப்படுத்துமாறும் தூக்கு தண்டனையை நடைமுறைப்படுத்துமாறும் இன்றும் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஸ்ராவஸ்திபுர மற்றும் தலாபா ஆகிய பகுதிகளுக்கு இடையே ரயில் ஒன்று தடம் புரண்டதால் வடபகுதிக்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் இருந்து மாத்தறைக்கு பயணித்துக் கொண்டிருந்த ரயில் ஒன்று இன்று பிற்பகல் 2:15 அளவில் தடம் புரண்டுள்ளது. இதற்கமைய வடக்கு ரயில் மார்க்கத்தின் ரயில் சேவைகள் தலாவா ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இன்று பிற்பகல் 3:50க்கு கொழும்பிலிருந்து வவுனியாவுக்கு முன்னெடுக்கப்படவிருந்த கடுகதி ரயில் சேவையை ரத்து செய்ய நேரிட்டதாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டது. வவுனியா செட்டிக்குளம் அடம்பன்குளம் பகுதியில் அமைந்துள்ள விசேட அதிரடிப்படையினரின் முகாமை அகற்றக் கோரி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிக்குளம் அடப்பன்குளம் பகுதியில் அமைந்துள்ள விசேட அதிரடிப்படையினர் சட்டவிரோதமான முறையில் வேலியில் மின்சாரத்தை பாய்ச்சியமையினால் செட்டிக்குளத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியே இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் இறுதிக்கிரியைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த நிலையில் இன்று அப்பெண்ணின் இறுதிக்கிரியை இடம்பெற்ற போது செட்டிக்குளத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு விசேட அதிரடிப்படையினரின் முகாமை அகற்றக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை இந்த முகாம் அமைந்துள்ள காணி கிராம அபிவிருத்தி சங்கம், பலநோக்கு கூட்டுறவு சங்கம், கமநல சேவைகள் நிலையம், பொது விளையாட்டு மைதானம் என்பன அடங்கிய பிரதேசமாக காணப்படுவதனால் இந்த காணியை விடுவிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த முகாம் வேணாம் ஏன்னு சொன்னாக்க எங்களோட பிரச்சனையில எல்லாம் முடிஞ்சது. நாங்க இப்ப சுதந்திரமா வாழணும், சுதந்திரமா ரோட்ல போய் வரணும். அதனால எங்களுக்கு இந்த ராணுவ முகாம் இவற்றுக்கு வேணாம். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் வடமாகாண சபை உறுப்பினர்களிடமும் இதன்போது மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வரோம். யுத்தம் முடிஞ்சு 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. போலீஸ் பொதுமக்கள் இடையில இருக்கிற இடங்கள் இருந்து வீட வெளியேற்றும்படிதான் நாங்கள் தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தி கொண்டு வரோம். ஆகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பாரதூரமான விஷயம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீஸே இன்றைக்கு சட்டவிரோதமான முறையில் மின்சாரத்தை எடுத்து அதை இப்படி கொடுத்ததால இன்றைக்கு ஒரு அப்பாவி ஒரு தாய் இறந்திருக்கிறார். அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த முகாமை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முனைஞ்சு நாங்கள் இந்த விடயத்துக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். மக்கள் குடியிருப்பு நிறைந்த பிரதேசத்தில் ராணுவ முகாம்கள் நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் இருக்கின்ற ராணுவ முகாம்களால் பெண்கள் அச்சத்துடனே வாழ்கிறார்கள். அதேபோன்று சிறுவர்களும் அவர்கள் சுயமாக நடமாட முடியாத நிலை இருக்கின்றது. மக்கள் குடியிருப்புகள் இருக்கின்ற பிரதேசங்களில் ராணுவ முகாம்கள் முற்றாக அகற்றப்பட வேண்டும். யுத்தம் முடிந்து 6 ஆண்டுகள் முடிந்தது. ஆனால் யுத்தத்துக்காக போடப்பட்ட ராணுவ முகாம்கள் இன்னும் அகற்றப்படவில்லை. ராணுவ முகாம்களே களவாக இந்த மின்சாரத்தை எடுத்து அதன் மூலம் ஒரு பெண் இறந்திருக்கிறார். இதுக்கு இந்த அரசு அதிகாரிகள், இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன முடிவு சொல்ல போறாரு என்று தெரியல. ஏற்கனவே போலீஸ் மா அதிபருக்கு எங்களுடைய முதலமைச்சர் இது தொடர்பாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தாங்கள் உடனடியாக அகற்றுவதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் நடக்கவில்லை. இதில் பிரதேச சபைக்கு உரிய காணி, அதே நேரம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்குரிய காணி இருக்குது. இப்படி ஒரு அநியாயமாக ஒரு பெண் இதில் இறந்தது மிகவும் மனவருத்தத்துக்குரிய விஷயம். இந்த கேம்ப் உடனடியாக அகற்றப்பட வேணும். பொதுமக்கள் சிறந்து வாழ்ற இடங்களில் ராணுவ முகாம்கள் தேவையில்லை என்ற விஷயத்தை வலியுறுத்தி இந்த முகாமை எடுக்கிறதுக்கு மாகாண சபையால் நாங்கள் முழு முயற்சி கட்டாயம் எடுப்போம். இந்த ராணுவ முகாம்கள் வடக்கில் அநேகமான பகுதிகள் மக்களுக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்துகின்ற நிலையில் தான் காணப்படுகிறது. அடப்பங்குளம் கிராமத்திலே நடைபெற்ற இந்த மிகவும் மனவருத்தத்துக்குரிய நிகழ்வானது பொதுவாக எமது மக்களாலும் எமது வடமாகாண சபையினாலும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் நாங்கள் அதனை கண்டிக்கின்றோம், மிகவும் கண்டிக்கின்றோம். அத்தொகுதி வடக்கு மாகாண சபை நிகழ்விலே இது பற்றிய நாங்கள் ஒரு பிரேரணையை ஏற்படுத்தி அங்கு இந்த ராணுவ முகாமை
அகற்றுவதற்கு நிச்சயமாக அனைவரும் ஒத்துழைப்பு. செட்டிக்குளம் அடம்பன் பகுதியில் காணப்படும் விசேட அதிரடிப்படை முகாமின் பிரதானியை நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதற்கமைய குறித்த நபரை நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். சமூகத்தில் இடம்பெறும் அநீதிகளை அச்சமின்றி வெளிக்கொணரும் தைரியசாலிகளே ஊடகவியலாளர்கள். ஆயுதங்களுக்கு முன்பாக பேனாவை ஆயுதமாக்கிக் கொள்ளும் அவர்கள் மக்களுக்காகவே தமது உயிரையும் அர்ப்பணிக்கின்றனர். போர் சூழலில் அதிகளவான ஊடகவியலாளர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகளும் இதற்கு சான்றாக அமைந்துள்ளன. ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி யாழ் நகரில் உள்ள அவரது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். போர்ச்சூழல் மிகுந்த இக்கட்டான காலகட்டத்திலும் மக்களின் பிரச்சினை ஊடகங்கள் மூலம் வெளி உலகுக்கு கொண்டு வந்த சிறந்த செய்தியாளராக நிமலராஜன் விளங்கினார். 2004ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசன் மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பத்திரிகையாளராக மாத்திரமின்றி சிறந்த எழுத்தாளர் என்ற வகையில் சமூகத்துக்கு தேவையான பல நூல்களையும் எழுதியுள்ளார். தராகி என்ற புனை பெயருடன் ஊடகங்களில் தனது எழுத்தாற்றலை வெளிப்படுத்திய தர்மரத்னம் சிவராம் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் பழைய பாராளுமன்றத்திற்கு அண்மையில் சடலமாக மீட்கப்பட்டார். தராகி 1989ஆம் ஆண்டு முதலாவது ஆங்கில கட்டுரை எழுதினார். அதனைத் தொடர்ந்து அரசியல், போரியல் மற்றும் பாதுகாப்பு நிலவரம் தொடர்பான கட்டுரைகள் பல தமிழ், ஆங்கில மொழிகளில் வெளிவந்தன. தராகியின் எழுத்தாற்றலுக்கு ஈடுகொடுக்க முடியாத கயவர்களினால் அவரின் உயிர் பறிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஊடகவியலாளர் ரேலங்கி செல்வராஜாவும் அவரது கணவரும் பம்பலப்பிட்டியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகீர்தராஜன் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திருகோணமலையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். ஊடக பணியாளர்களான கண்ணமுத்து அரசகுமார், டி செல்வரத்னம், யோககுமார் கிருஷ்ணபிள்ளை மற்றும் கே நவரத்னம் ஆகியோர் 2005ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டனர். ஊடகவியலாளர்களான சுரேஷ்குமார் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகியோர் 2006ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகை நிறுவனத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஊடகவியலாளர் லக்மால் டி சில்வா தெஹிவலையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஊடகவியல் பணியாளர்களான எம் மனோஜன் ராஜ் மற்றும் சதாசிவம் ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்டனர். ஊடகவியலாளர் சின்னத்தம்பி சிவமகாராஜா 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி யாழ் தில்லிப்பளையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டார். 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திரபோஸ் சுதாகரன் வவுனியாவில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ஊடகவியலாளர் செல்வராஜா ரஜிவர்மன் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி யாழ் நகரில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். யாழ் பல்கலைக்கழக ஊடகவியல் கற்கை மாணவனும் சுயாதீன ஊடகவியலாளருமான சகாதேவன் நிலக்சன் 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி யாழ் கொக்குவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். ஊடக பணியாளர்களான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன், வடிவேல் நிமலராஜ், சுரேஷ் லிம்பியோ மற்றும் டி தர்மலிங்கம் ஆகியோர் 2007ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர் பர நிரூபசிங்கம் தேவகுமார் 2008ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி யாழ் கல்லுண்டாய் வெளியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து மக்களின் பிரச்சினைகளை வெளிக்கொணர்வதில் திறம்பட செயற்பட்ட ஊடக போராளி தேவகுமாரின் உயிர் சமூக விரோதிகளினால் பறிக்கப்பட்டது. சண்டே லீடர் பத்திரிகையின் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி கொழும்பு கல்கிஸ்ஸையில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். சிரேஷ்ட ஊடகவியலாளராகவும் மனிதநேய செயற்பாட்டாளராகவும் விளங்கிய லசந்த விக்ரமதுங்க பல்வேறு திறமைகளை தன்னகத்திலே கொண்டிருந்தார். ஜனநாயகத்துக்காக உயிர் துறந்த ஊடகவியலாளர்களின் கொலைகளின் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்படாமை நாட்டின் ஜனநாயகத்திற்கு சவாலாக அமைந்துள்ளது. வெளிமாவட்ட மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி மற்றும் சட்டவிரோத மீன்பிடியினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் செம்மலை மற்றும் நாயாட்டு பகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
முல்லைத்தீவு செம்மலை நாயாற்று பகுதியில் மீன்பிடிப்பதற்கு நாயாறு கடற்படை முகாமில் உள்ள கடற்படையினர் அனுமதி மறுப்பதனால் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இந்த பகுதியில் கரையோர மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக தென்னிலங்கையைச் சேர்ந்த சுமார் 73 மீனவர்களுக்கு மீன்பிடி அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது 300க்கும் மேற்பட்டவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதுடன் தடை செய்யப்பட்ட வலைகளையும் உபகரணங்களையும் பயன்படுத்துவதாக முல்லைத்தீவு மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 300 போட் அந்த செம்மல கடல் பரப்பில தொழில் செய்து கொண்டிருக்கு. நாங்கள் செய்த மரபு ரீதியான தொழில்களை செய்து கொண்டிருந்தா பரவாயில்லை. இப்ப நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்களை கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை செய்யப்பட்ட தொழில்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கணும். தற்போதைய பிரதமர் வருகை தந்திருந்தவர். அவர் சில உறுதியான வாக்குறுதிகள், அதாவது மரபு ரீதியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொழில் செய்து கொண்டிருந்த ஆக்களை தவிர வேற ஒரு தரம் தொழில் செய்ய இயலாது, சட்டவிரோதமான தொழில்களை மேற்கொள்ள இயலாது, உடனடியாக அதுகளை நிறுத்தப்பட வேணும் என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு உறுதியை வழங்கிட்டு போனவர். ஆனால் இன்ற வரைக்கும் அந்த நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. நாயாற்று பகுதியில் கரையோரமாக 3 கட்பாறைகள் காணப்படுவதோடு அங்கிருந்து பிரதேச மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடியில் ஈடுபட வந்துள்ளனர். எனினும் தற்போது கட்பாறையொன்றிலிருந்து மாத்திரமே மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரவில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை எனவும் மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாவட்ட மீனவர்களாலும் அந்நிய நாட்டவர்களாலும் எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுகிறது. எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்தள்ளப்பட்டு அன்றாட வாழ்வாதாரத்தை கொண்டிருப்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் எமது மக்கள் இருக்கின்றார்கள். கடந்த 30 வருட காலங்களிலே எமக்கு இப்படியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படவில்லை. நாங்கள் எந்த காலத்திலும் எமது மாவட்டத்தை விட்டு இடம்பெயர்ந்து அடுத்த மாவட்டங்களில் போய் தொழில் செய்த காலம் இல்லை. ஏனென்று சொன்னால் எமது கடல் வளத்திலே தடை செய்யப்பட்ட, அதாவது அத்துமீறிய தொழில்களை நாங்கள் செய்வதில்லை. எமது வளத்தை நாங்கள் பாதுகாப்பது நிமித்தம்தான் நாங்கள் காலம் முழுவதும் இந்த கடலிலே நாங்கள் தொழில் செய்கின்றோம். முல்லைத்தீவு செம்மலை நாயாற்று பகுதியில் பூர்வீகமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த தமக்கு அதற்கான அனுமதியை பெற்றுத் தருவதோடு வெளிமாவட்ட மீனவர்களின் மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்திற்கு உதவுமாறு அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை செம்மலை நாயாறு மீனவர்களின் பிரச்சினை கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி முல்லைத்தீவிற்கு விஜயம் செய்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டது. சம்பிரதாயபூர்வமாக உரிமை உள்ளவர்கள் மாத்திரமே இங்கு மீன்பிடியில் ஈடுபடலாம். ஏனையவர்கள் நீதிமன்றத்தை நாடி அனுமதியை பெற்றுக்கொண்டால் பரவாயில்லை. தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம். பெலன்ன ஸ்ரீ வஜிர ஞான தேரரின் 60வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தான நிகழ்வொன்று இன்று இடம்பெற்றது. பம்பலப்பிட்டி ஸ்ரீ வஜிராராம விகாரையில் இந்த தான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஜனாதிபதிக்கு மகா சங்கத்தினர் ஆசி வழங்கியதுடன் நாட்டில் பாரிய சேவையாற்றிய அனகாரிக்க தர்மபாலவை கௌரவித்தமை தொடர்பில் ஜனாதிபதியை பாராட்டினர். அனகாரிக்க தர்மபாலவின் எண்ண கருக்கள் தற்போது பொருந்தக்கூடியது எனவும் அதனை எடுத்துக்காட்டாக கொண்டமை தொடர்பிலும் ஜனாதிபதியை மகா சங்கத்தினர் பாராட்டினர். தான நிகழ்வின் பின்னர் பம்பலப்பிட்டி ஸ்ரீ வஜிராராமவில் திருகோணமலை ஆனந்த தேரரை சந்தித்த ஜனாதிபதி அவரிடமும் ஆசி பெற்றுக் கொண்டார். புத்தளம் மாவட்டத்தில் 3098 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை தீர்மானித்துள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் 2068 விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. பிரஜைகளையே ஊடகவியலாளர்களாக இலங்கையில் அறிமுகம் செய்து 20,000க்கும் அதிகமான நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர்களை கொண்ட திட்டத்தின் மத்திய மற்றும் வடமேல் மாகாண மாநாடு இன்று கண்டியில் நடைபெற்றது. கண்டி இஎல் செனநாயக்க நூலக கேட்போர் கூடத்தில் யூ ரிப்போர்ட்டர் மாநாடு இன்று இடம்பெற்றது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஏதேனும் இயலுமை காணப்படின் அந்த இயலுமைக்கு வலுவூட்டவும் உதவி செய்யும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்னின்று செயற்படும். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி பிரிவின் பிரதானி இதன்போது கருத்து தெரிவித்தார். திறமையாக செயற்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டர்களுக்கு இதன்போது ஈகல் விருதுகள் வழங்கப்பட்டன.
வடமேல் மற்றும் மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்து 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் திறமையாக செய்திகளை அறிக்கையிட்ட 12 யூ ரிப்போர்ட்டர்கள் இதன்போது விருதுகளை பெற்றுக் கொண்டனர். குருநாகல் மாவட்டத்தின் சிறந்த யூ ரிப்போர்ட்டராக அருண பிரியசாந்த தெரிவு செய்யப்பட்டார். இன்று பதிவு செய்கின்ற அனைத்து யூ ரிப்போர்ட்டர்களுக்கும் சமூக பொறுப்புகள் உள்ளன. எதிர்காலத்தில் இந்த சமூக பொறுப்புகளை நிறைவேற்ற முக்கியத்துவம் அளிக்குமாறு கூறி விடைபெறுகின்றேன். சஃபீர் கான் மாத்தளை மாவட்டத்தின் சிறந்த யூ ரிப்போர்ட்டராக தெரிவு செய்யப்பட்டார். யூ ரிப்போர்ட்டராக ஒரு படிக்கல்லையை தாண்டியுள்ளேன். எனது செய்தி ஒன்று போனதும் அடுத்த படிக்கல்லாக கருதுகின்றேன். தற்போது 3வது படிக்கல்லையும் தாண்டி இருக்கிறேன். எதிர்காலத்தில் இன்னும் இருக்கிறது. இதேவேளை சந்தன உடுவல்ல நுவரெலியா மாவட்டத்தின் சிறந்த யூ ரிப்போர்ட்டராக தெரிவு செய்யப்பட்டார். யூ ரிப்போர்ட்டரை அறிமுகம் செய்த முதல் நாளிலேயே நான் சிரசவிற்கு தொடர்பை ஏற்படுத்தினேன். அடுத்த நாளிலிருந்து இலங்கையில் முதலாவது செய்தியை நான் செய்தேன். 20,000 பேரை கொண்ட யூ ரிப்போர்ட்டர் குடும்பத்தில் உள்ளதையிட்டு பெருமையாக உள்ளது. ஏனென்றால் முதலாவது யூ ரிப்போர்ட்டர் செய்தியை வழங்கியது நான். கண்டி மாவட்டத்தின் யூ ரிப்போர்ட்டராக ஆனந்த விஜயசிங்க தெரிவு செய்யப்பட்டார். நான் கணனியை தொட்டது கூட இல்லை. முதலாவது செய்தியை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அனுப்பியது எனது புதல்வி. புகையிரத விபத்து ஒன்று உள்ளது என எனக்கு அவசரமான அழைப்பு ஒன்று கிடைத்தது. அந்த காட்சியை பதிவு செய்ய சென்றேன். எனது கனவை நனவாக்கிய எனது மகள் அந்த தண்டவாளத்தில் கிடப்பதை கண்டு எனது உலகமே இருண்டு போனது. நான் சிரச நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினேன், கைவிட மாட்டோம், உங்களுடன் என்றும் நாங்கள் இருப்போம் என கூறினார்கள். இன்று ஈகல் விருது கிடைத்துள்ளது. இதனை எனது மகளுக்கு சமர்ப்பிக்கின்றேன். உலகக்கிண்ண ரக்பி வரலாற்றில் 24 வருடங்களின் பின்னர் ஜப்பான் தனது முதல் வெற்றியை இந்த முறை பதிவு செய்தது. 2 தடவைகள் உலக சாம்பியனான தென்னாப்பிரிக்காவுக்கு இறுதி நேரத்தில் அதிர்ச்சி அளித்தே ஜப்பான் இந்த வெற்றியை ஈட்டியது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.